சமீபத்தில் ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் நடிகர் ஜெய் இந்த தகவல்களை வெளிப்படையாக பகிர்ந்துள்ளார். 2011 முதல் தான் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்கள்ல ஒருவரான நடிகர் ஜெய் திடீர்னு இஸ்லாம் மதத்திற்கு மாறுனது ஏன்? அப்படி அவருக்கு கோவில்கள்ல என்ன அவமானம் நடந்துச்சு? மசூதியில அவர் பார்த்த அந்த ஒரு விஷயம் என்ன? இதையெல்லாம் அவரே ஓப்பனா ஒரு பேட்டியில உடைச்சு பேசியிருக்காரு. அதை பத்தி முழுசா இந்த வீடியோல பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. என்ன சொல்லிருக்காருன்னா, நான் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன். ஜீசஸ்காக மாலை போட்டு ஒரு வருஷம் கடுமையான விரதமும் இருந்திருக்கேன். எல்லா கடவுளையும் நான் சமமாக மதித்த ஒரு ஆள் தான். அப்படி இருக்கும்போது அவருக்கு சில கோவில்கள்ல எதிர்பாராத கசப்பான அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. கோவில்கள்ல நான் தொடர்ந்து சில அவமானங்களை சந்திச்சேன். சாமியை கும்பிடும்போது பிடிச்சு தள்ளுறது, கிளம்புங்க கிளம்புங்க நூ சொல்றதுன்னு மனசுக்கு கஷ்டமான விஷயங்கள் நடந்துச்சு. ஆனா நான் முதல் முறையா ஒரு மசூதிக்கு போனப்போ அங்க ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்த்தேன். அங்க எல்லாரும் வரிசையா நின்னு தொழுதுட்டு இருந்தாங்க. நான் ஒரு சினிமா செலிபிரிட்டின்னு அங்க யாருமே என்னை ஸ்பெஷலா பார்க்கல. மசூதிக்குள்ள என்கிட்ட பேசக்கூட இல்லை. ஏன்னா அவங்க கடவுளை மட்டும்தான் அங்க பெருசா நினைக்கிறாங்க. அவர் மசூதியில இருந்த வரைக்கும் யாரும் அவரோட போட்டோ எடுக்கணும்னு கூட கேட்கலையாம். மசூதியை விட்டு வெளியே வந்த பிறகுதான் ரொம்ப மரியாதையா ஜெய் கிட்ட பேசியிருக்காங்க. அங்க எல்லாரையும் சமமா பார்க்குறாங்க. மசூதிக்குள்ள நீங்க எவ்வளவு நேரம் வேணும்னாலும் மன அமைதியோடு பிரார்த்தனை பண்ணலாம். யாரும் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டாங்க, தள்ள மாட்டாங்க. இது எனக்கு ஒரு யோகா செஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. நான் இஸ்லாமை பின்பற்ற ஆரம்பிச்ச பிறகு என் குணமே மாற ஆரம்பிச்சது அப்படின்னு ஜெய் மனமுருகி சொல்லிருக்காரு. அவர் 2011ல இருந்தே இஸ்லாமை ஃபாலோ பண்ணிட்டு வர்றதாவும் விகடன் பேட்டியில கூட தன் பெயரை அஜீஷ் ஜெய் நூ மாத்த யோசிப்பதாகவும் சொல்லியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மனிதர்களை மனிதர்களாகவும் கடவுளின் முன்னால் எல்லாரையும் சமமாகவும் பார்க்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம்தான் நடிகர் ஜெய்க்கு இஸ்லாம் மதத்தின் மீது தீராத ஈர்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. நடிகர் ஜெயின் இந்த உருக்கமான பேட்டியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.